வணக்கம். தமிழ்நாட்டில் சமூக நீதி சமத்துவத்தின் மூலம் திராவிட வரலாற்றை உருவாக்கியவர்கள் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அவர்களின் வழியில் நவீன தமிழ்நாட்டின் திராவிட வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். உழைப்பின் மூலம் தமிழ்நாட்டை உயர்த்திய திராவிட தலைவர்களின் வரலாற்றை இன்றைய இளைஞர்கள் மூலம் தமிழ்நாட்டு மக்களுக்கு எடுத்துரைக்கும் வகையில் என் உயிரினும் மேலான பேச்சு போட்டியை நடத்தியது திமுக இளைஞர் அணி. மாவட்டந்தோறும் நடந்த என் உயிரினும் மேலான பேச்சு போட்டியில கிட்டத்தட்ட 17,000 பேர் கலந்துக்கிட்டாங்க. அதுல இருந்து மண்டல அளவிலான நடந்த போட்டியில 913 பேர் தேர்வு செய்யப்பட்டாங்க. இறுதி போட்டியில வெற்றி பெற வேண்டும் என்ற வேட்கையோட பேசிய அந்த பேச்சாளர்களின் பேச்சுக்களை இப்ப பார்க்கலாம். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டை முன்னிட்டு திமுக இளைஞர் அணி மற்றும் கலைஞர் செய்திகள் நடத்திய மாபெரும் பேச்சு போட்டி. ராபின்சன் பூங்காவில் தொடங்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசியல் பயணம் இன்று தமிழ்நாட்டு மக்களின் இதயங்களில் தொடர்ந்து வருகிறது. தமிழர்களின் உரிமைகளை மீட்க, தமிழ் மொழியை காக்க உருவான இந்த இயக்கம் 75 ஆண்டுகளை கடந்து இன்று பவள விழாவை கொண்டாடி வருகிறது. தமிழ்நாட்டின் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏதோ ஒரு நபர் திமுகவால் உருவாக்கப்பட்ட திட்டத்தின் மூலம் வெளிச்சம் பெற்றிருக்கிறார்கள். இதற்கு சான்றாக இருக்கிறது என் உயிரினும் மேலான பேச்சு போட்டியில் கலந்து கொண்டு பேசிய பேச்சாளர்களின் கருத்துக்கள். அதை இப்போ பார்க்கலாம். இன்று எத்தனையோ ஏழை குடும்பங்கள் பசி இல்லாமல் உணவருந்துவதற்கு ரேஷன் கடைகளை உருவாக்கிய இயக்கம் என்றால் அது திராவிட முன்னேற்ற கழக இயக்கம்தான். ஒருவேளை சோத்துக்கு கூட அடுத்தவர்களிடம் கையேந்த கூடாது என்பதற்காக பிச்சைக்காரர்களுக்கு மறுவாழ்வு மையத்தை ஏற்படுத்தி அவர்களுக்கும் சுயமரியாதையை சொல்லிக் கொடுத்த இயக்கம் என்றால் அது திராவிட முன்னேற்ற கழக இயக்கம்தான். அது மட்டுமா, இங்கே மலை கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கூட உலகத்தில் இருக்கக்கூடிய செய்திகள் மூலமாக கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக இலவசமாக கலைஞர் வண்ண தொலைக்காட்சியை கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையிலும் அவர்களுடைய அறிவு பசியை தீர்த்த இயக்கம் என்றால் அதுவும் திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் என்று தான் சொல்லுவேன். அது மட்டுமா, கல்வி என்பது அனைவருக்கும் சமமாக இருக்க வேண்டும் என்பதற்காக சமச்சீர் கல்வியை கொண்டு வந்த இயக்கம் திமுக. அதன் மூலமாக இங்கு மலம் அள்ளுபவனின் மகனை மருத்துவராகவும் கல்லுடைப்பவனின் மகனை கலெக்டராகவும் மாற்றி அழகு பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கெல்லாம் வித்திட்ட இயக்கம் என்றால் அது திராவிட முன்னேற்ற கழக இயக்கம்தான். ஒரு குடும்பத்தில் முதல் பட்டதாரிக்கு இலவச கல்வி கொடுத்த இயக்கம். நான் இங்கு பெருமையோடு சொல்கிறேன், என்னுடைய குடும்பத்தில் நான் முதல் பட்டதாரியாக இங்கு நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெருமையாக சொல்லிக் கொள்கிறேன். விவசாயிகளை எடுத்துக்கொண்டோமென்றால் இந்தியாவிலேயே முதன்மையாக தமிழகத்தில் இலவச மின்சாரத்தை ஏழை விவசாயிகளுக்கு வழங்கிய இயக்கம் திமுக என்னும் இயக்கம். 7,000 கோடி ரூபாய் விவசாய கடனை தள்ளுபடி செய்தது, உழவர் சந்தையை ஏற்படுத்தியது, நில உச்சவரம்பு சட்டத்தை அமல்படுத்தி 2 முதல் 5 ஏக்கர் நில உடைமையாளர்களாக 10 லட்சம் விவசாயிகளை உருவாக்கிய பெருமை திமுக என்னும் கழகத்தையே சாரும். ஆண்டாண்டு காலமாக கீழோர் அவர்கள் கோவிலுக்கு வெளியே அமர்ந்திருந்த காலத்தில் திருவாரூர் தேரோட்டமாய் அவர்களை திருவிழாக்களில் அழைத்து வந்ததே இந்த இயக்கம். ஆம், ஆண்டவன் படைப்பிலே அனைவரும் சமமெனில் அவன் உயர் சாதியினருக்கு மட்டும் தங்கத்தால் மூளை செய்து தலைக்குள் வைத்தானா, பின்னே இருப்போருக்கெல்லாம் தலையிருப்பது சுண்ணாம்பா களிமண்ணா என பகுத்தறிவு கேள்வி கேட்ட இயக்கம். அதனால் தான் அன்று அரிஸ்டாட்டிலுக்கும் ஆபிரகாம் லிங்கனுக்கும் தோன்றாத ஒரு அற்புத சிந்தனை தோன்றி சமத்துவ புறங்களை உருவாக்கியவர். மக்களாட்சி என்பது மாடி விட்டு மாளிகைக்கும் மந்தகாஸ்திர வாழ்வினருக்கும் உருத்தானது அல்ல. அது மாடு மேய்க்கும் மாயாண்டிக்கும் மண்குடிசை வாழ் மன்னாரும் அனுபவித்து கொண்டாடப்பட வேண்டிய சமத்துவ பிரகடனம் என்று கூறி அனைவருக்கும் பட்டியலெடுத்தவருக்கான இடஒதுக்கீட்டை 18% தந்து பேர் இயக்கம். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வடக்கில் இருந்த வாடைக்காட்டில் சாதிய தீயால் கருகிய மணிப்பூரி மக்களின் வாடையும் கலந்தே வந்தது. அந்த வாடை தெற்கை தின்னாதற்கு ஒரே காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கலைஞர் அவர்கள் ஏற்படுத்திய பெரியார் நினைவு சமத்துவ திட்டம் தான் என்பதை இங்கே ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன். தீயில் இறங்காமல் தில்லைக்குள் நுழைய முடியாமல் இருந்த இந்த சமூகத்திலே அந்த நந்தனாரின் வாரிசுகள் இந்த நாடெங்கும் அர்ச்சகராகி ஆலயம் நுழைகிறார்கள் என்றால் அந்த பெருமையும்
கலைஞர் அவர்களையே தான் சேரும் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்களுக்கிலே புகுந்த வீட்டிலும் சரி பிறந்த வீட்டிலும் சரி அவர்களுக்கு சொத்தில் சம உரிமை உண்டு என்ற சட்டத்தை கொண்டு வந்தார். இவ்வாறாக பெண்களுக்காகவும் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்காக பல்வேறு திட்டங்களையும் சட்டங்களையும் கொண்டு வந்து தமிழ்நாட்டு குடும்பங்களிடையே வேரூன்றியது இந்த திமுக. தமிழ்நாட்டில் முதல்ல நுகர்வோர் வாணிப கழகத்தை ஏற்படுத்தி ஊராட்சிகள் தோறும் ரேஷன் கடைகளை கொண்டு வந்து இன்றைக்கு ஒவ்வொருவர் கையிலே ரேஷன் அட்டை இருக்கிறது என்று சொன்னால் காரணம் திராவிட முன்னேற்ற கழகம். இன்னொரு அட்டை பஸ் பாஸ், பள்ளிக்கு போறான் பையன், கல்லூரி வரைக்கும் அவன் பேருந்துல இலவசமா பயணிச்சுக்கலான்னு பேருந்து இலவச பயண அட்டையை கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு அட்டை, ஒன்றிய அரசு 2 அட்டை தான் கொடுத்தாங்க. இணைக்க சொல்றான் சேர்க்க சொல்றான், இணைக்க சொல்றான் சேர்க்க சொல்றான். பாதி காலம் வரையில சேர்த்தும் இணைத்தும் திருத்தியே நமது வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. இதுவரை ஒரு பைசா பயன் இல்லை. குடும்பம் அப்படிங்கிறது எங்க இருந்து உருவாகுது? 2 பேர் திருமணம் செய்து கொண்டால் ஒரு குடும்பம் உருவாகுது. திருமணம் செய்து கொள்ள திருமண உதவி திட்டம் கொண்டு வந்தது திமுக. அவர்கள் வாழ்வதற்கு குடிசை வீடு அல்ல கான்கிரீட் வீடுகளை கட்டித்தர வேண்டும் என்று சொல்லி கான்கிரீட் வீடுகளை கட்டி தந்தது திமுக. குழந்தை பிறக்கிறது, 6 மாத காலம் மகப்பேறு விடுப்பு கொடுத்து ஊதியத்தோடு இருக்க சொன்னது திமுக. அதை இன்றைக்கு தளபதி அவர்கள் 1 வருடம் மகப்பேறு விடுப்பு எடுத்துக் கொள்ளுங்கள் ஊதியத்துடன் என்று சொன்னார். இது திமுக. பள்ளிக்கூடத்திற்கு குழந்தை போகிறது, பஸ் பாஸ் அட்டை கொடுத்தது திமுக. பட்டப்படிப்பு வரை இலவசமாக படித்துக் கொள்ளுங்கள், முதல் தலைமுறைக்கு முன்னுரிமை தருகிறேன் என்று சொன்னதும் திமுக. படித்து முடித்தவுடன் எல்காட்டையும் டிக்கோவையும் இணைத்து டைடலை ஏற்படுத்தி இன்றைக்கு OMR சாலை முழுவதும் ஐடி பூங்காக்கள் இருக்கிறது என்று சொன்னால் அதை உருவாக்கியது திமுக. சிப்கோவை உருவாக்கியது திமுக, சிப்காட்டை உருவாக்கிய திமுக, தொழிற்சாலைகளை உருவாக்கி வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்தது திமுக. தொழில் வளம் பெருகியது, மீண்டும் திருமணத்திற்கு வருகிறார்கள், திருமண உதவி தொகை கிடைக்கிறது, மகப்பேறு உதவி கிடைக்கிறது. இப்படி கருவறையில் தொடங்கி கல்லறையில் வரை திமுக தோளோடு தோள் நின்று பயணித்துக் கொண்டிருக்கிறது. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். நம்முடைய நாடு பொருளாதாரத்திலையும் கல்வியிலையும் முதன்மை மாநிலமாக இருந்துட்டு இருக்கு அப்படின்னா இதுக்கு பின்னாடி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அமைப்பும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய உழைப்பும் இருக்குது. நவீன தமிழ்நாட்டை கட்டமைக்க இவர் ஆற்றிய அரும்பணிகள் 1000. இதை இளைஞர்கள் அவர்களின் இதயத்திலிருந்து சொல்வதை கேட்கும் பொழுது இன்னும் நெகிழ்ச்சியாக இருந்தது. அதை இப்ப பார்க்கலாம். இந்த தமிழகத்தின் வரலாற்றை காமு காப்பி என்றே பிரிக்கலாம். ஆம், கலைஞருக்கு முன் தமிழகம், கலைஞருக்கு பின் தமிழகம் என்றே தமிழகத்தின் வரலாற்றை எழுதலாம். அப்படிப்பட்ட மாற்றங்களை இந்த மண்ணிலே ஏற்படுத்தியவர். கல்வியில், சுகாதாரத்தில், பொருளாதாரத்தில் எல்லாவற்றிலும் தமிழகத்தை மற்ற மாநிலங்களை விட முன்னுதாரணமாக எடுத்து காட்டியவர் கலைஞர் அவர்கள் என்றால் நாம் அதை மறந்துவிடவே முடியாது. கல்வியிலே தேசிய சராசரியை விட தமிழகம்தான் முதலில் இருக்கிறது. மனிதவள மேம்பாட்டிலே தேசிய சராசரியை விட தமிழகம்தான் முதலில் இருக்கிறது. அதை விட பொருளாதாரத்தில் அவர் கொண்டு வந்த இந்த டைட்டில் பார்க் என்கிற தொழில் நிறுவனம் தான் பொருளாதாரத்தை கிட்டத்தட்ட இந்தியாவிலே 29 மாநிலங்களிலே 20 மாநிலங்கள் சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரத்தை 3 மாநிலம் சம்பாதிக்கிறது. அதிலே முதன்மையானது தமிழ்நாடு என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிட முடியாது. ஒரு மாநிலத்தின் தலைவர் யார் என்று பக்கத்து மாநிலம் அல்ல பக்கத்து நாடு விசாரிக்கும் வண்ணம் வளர்த்தவர் தான் நம் கலைஞர் ஐயா அவர்கள். அன்பானவர்களே, கடைக்கோடி தமிழரின் கனவுகளை தாங்கி நிலையான வளர்ச்சியில் நிலையான பயணத்துடன் செல்வதற்கு முழுமுதற் காரணம் நம் நவீன தமிழ்நாட்டின் சிற்பி கலைஞர் ஐயா அவர்கள். நிலம், நீர், காற்று, கல்வி, உணவு, சுகாதாரம், தொழில்நுட்பம், வேளாண்மை என எல்லா துறைகளிலும் மக்களை பங்கு பெற வைத்து அதன் வழியாக சமூக மாற்றத்தை உருவாக்கி அந்த மாற்றத்தின் விளைவாக பொருளாதாரத்தை உயர்த்தி காட்டியவர் நம் கலைஞர் ஐயா அவர்கள். அப்படி என்ன இந்த திராவிட கோட்பாடு சொல்லிவிட்டது என்று சொல்பவரே கேளுங்கள். சமூக நீதியின் மூலமாக ஒடுக்கப்பட்ட சமூகத்தை அரசியல் அதிகாரம் பெற்ற சமூகமாக ஆக்குவதுதான் திராவிடவியல் கோட்பாடு. எதை செய்வாள் பெண் என்று ஏளனமாக பேசியவர்கள் முன்னிலையில் இன்றைக்கு எதையும் செய்வாள் பெண் என்று சாதித்து காட்டியவர்கள் நம் பெண்கள். அப்படிப்பட்ட பெண்களின் வளர்ச்சிக்கு அடித்தளம் போட்டவர் நம் கலைஞர் ஐயா அவர்கள். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு மலை கிராமத்திலே பிறந்த ஒரு பழங்குடியின பெண் ஸ்ரீபதி என்ற பெண் முதல் சிவில் நீதிபதியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு அடித்தளம் போட்டவர் நம் கலைஞர் ஐயா அவர்கள்.
பல்கலைக்கழகங்கள் பற்றி நான் பேசுவதா அல்லை அணைகள் கட்டியது பற்றி நான் பேசுவதா? அப்பப்பா, என்ன சாதனைகள்! இன்றைக்கு சீனிவாசன் 3 பட்டப்படிப்புகள் படித்துக் கொண்டு இந்த மேடையில் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு அடித்தளம் போட்டவர் நம் கலைஞர் ஐயா அவர்களை சொல்லிக் கொள்வதில் நான் பெருமைப்படுகின்றேன். தான் உருவாக்கிய திட்டங்கள் மூலம் தமிழ்நாட்டில் புது திராவிட வரலாற்றை படைத்து வருகிறார் நம் மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். எல்லோருக்கும் எல்லாம் என்ற அவரது உயரிய சிந்தனையில் உதித்த திட்டங்கள் இன்று தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வில் வெளிச்சத்தை பாய்ச்சிக் கொண்டிருக்கிறது. இதன் மூலம் பயன்பெற்றவர்கள் ஏராளம். அவர்களின் மனசாட்சியை ஒலிக்கிறது பேச்சாளர்களின் திராவிட குரல். நிலம் ஆதிக்கத்தின் மிகப்பெரிய ஆயுதம். இதற்காக நில சீர்திருத்த சட்டத்தின் கீழ் நில உச்சவரம்பு ஒரு நபருக்கு 30 ஏக்கர் என்றிருந்ததை 15 ஏக்கர் என்று குறைத்து அந்த உபரி நிலங்களை நிலமற்ற பல ஏழை குடும்பங்களுக்கு வழங்கினார். காலம் காலமாக இல்லாதவர் இல்லாதவராகவே இருக்க வேண்டும் என்ற நிலை மாறி உழைத்தே பழகி குனிந்து கிடந்தவரை நில உரிமையாளராக்கி நிமிரச் செய்தது இச்சட்டம். எண்ணற்ற திட்டங்கள் ஒருபுறம் இருக்க இலவச திட்டங்களால் மக்களை முட்டாளாக்குகின்றனர் என்ற விமர்சனம் ஒருபுறம். அது விமர்சனம் அல்ல. நேற்று வரை தனக்கு மட்டும் கிடைத்தது உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என பாகுபடுத்த உதவியது அனைத்தும் இன்று அனைவருக்கும் கிடைக்கிறதே என்ற ஆதங்கம். இது அனைத்தையும் தாண்டி அன்று போக்குவரத்து பொது உடைமையானது தொடங்கி இன்று விடியல் பயணம் வரை, அன்று இதே தர்மபுரி மண்ணில் தொடங்கப்பட்ட மகளிர் சுய உதவி குழு தொடங்கி இன்று மகளிர் உரிமை தொகை வரை, அன்று சத்துணவில் முட்டை 1 கிலோ அரிசி 1 ரூபாயில் தொடங்கி இன்று காலை உணவு திட்டம் வரை, அன்று கலைஞர் காப்பீட்டு திட்டம் தொடங்கி இன்று மக்களை தேடி மருத்துவர் வரை, அன்று நலிந்து கிடந்த வர்க்கத்திலிருந்து ஒரு அதிகாரியும் பொறியாளரும் மருத்துவரும் முதல் தலைமுறை பட்டதாரியும் வர பாதை போட்டு கொடுத்தது தொடங்கி இன்று தமிழ் புதல்வன் நான் முதல்வன் புதுமை பெண் திட்டம் வரை தமிழ்நாட்டு அடித்தட்டு குடும்பங்களின் அடிப்படை தேவைகளை உணர்ந்து சாதி இனம் மதம் மொழி தொழில் என அனைத்தையும் தாண்டி மனிதன் மனிதனாக வாழும் வாழ்க்கையை அடைகாத்த அடுத்த தலைமுறைக்கு கையில் கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். கல்வி ஒரு மனிதனை அடையாளப்படுத்தும். அந்த கல்வியை 100 இடர் வந்த போதும் பேரிடர் காலத்தில் கொடுத்ததுதான் திராவிட மாடல். அதனால் அவர் திராவிட மாடல் நாயகர் முதல்வர் தளபதி அவர்கள். அது மட்டுமின்றி இந்த சமூகத்தில் ஒருவன் தலையில் பிறந்தான், ஒருவன் மார்பில் பிறந்தான், ஒருவன் தொடையில் பிறந்தான், ஒருவன் காலில் பிறந்தான் என்று சொல்வது ஆரிய மாடல். ஆனால் இங்கே தொழிலை வைத்து முன்வைப்பது ஆரிய மாடல். உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமை இருக்கிறது. பேச்சு திறமை, எழுத்து திறமை, பாட்டு திறமை, ஓவிய திறமை, சிற்ப திறமை, நுண்கலை திறமை, இப்படி ஒவ்வொரு திறமை இருக்கிறது. அதனை வைத்து முன்னே வாருங்கள் என்று சொல்வதுதான் திராவிட மாடல். கழிவறை நிரம்பி வழிகிறது, அரசு பள்ளியில் கழிவறை நிரம்பி வழிகிறது என்று எழுதியது ஆரிய மாடல். அதற்கெல்லாம் அப்பாற்பட்டு என்னுடைய அப்பாவும் அம்மாவும் காடுகளிலும் மலைகளிலும் இரவெல்லாம் வேலை செய்து பகலில் நாங்கள் பசியோடு வருகிறோம். அதனை கண்ட நம்முடைய திராவிட மாடல் நாயகர் காலை உணவு என்கிற மாபெரும் திட்டத்தை கொடுத்தாரு. அதனால் திராவிட மாடல் நாயகர் முதல்வர் தளபதி அவர்கள். பெரியார் ஒரு தமிழ்நாட்டை கனவு கண்டார். அண்ணா அந்த திட்டத்திற்கு கோடு கிழித்தார். கலைஞர் அந்த கோடுகளில் வீடு கட்டினார். முதல்வர் ஸ்டாலின் அந்த வீடுகளில் தமிழர்களை குடியேற்றி ஒளியேற்றி கொண்டிருக்கிறார். பாலிடிக்ஸ் இஸ் த ஆர்ட் ஆஃப் பாசிபிள் என்பார்கள் ஆங்கிலத்தில். எவை சாத்தியமோ அவற்றை சீராக நேர்த்தியாக சாதித்து காட்டுவதுதான் அரசியல். அப்படி இதுவரை மிகச் சிறப்பாக செய்து காட்டியிருக்கிறார் அண்மையில் பதவியேற்றிருக்கும் நம் முதல்வர் அவர்கள். எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான் திராவிட மாடல். கல்வி என்பது அனைவருக்கும் சமமாக கிடைத்தால்தான் அடுத்தடுத்த அனைத்து வாய்ப்புகளையும் அவர்கள் சமமாக பெற்றிட முடியும் என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல் அதற்காக திட்டங்களை தீட்டி வருகிறார் நம் முதல்வர். அப்படி ஒரு முயற்சி தான் அனைவருக்கும் IITM என்ற திட்டம். தமிழ்நாட்டில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் இளைஞர்கள் படிப்பில் மட்டுமல்லாது வாழ்க்கையிலும் வெற்றியாளராக வர வேண்டும் என்பதற்காக முதல்வர் உருவாக்கிய திட்டம் தான் நான் முதல்வன் திட்டம். அரசு பள்ளியில் படித்த மாணவிகள் பட்டப்படிப்புக்கு செல்லும் போது மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை என்பது உண்மையிலே முதல்வர் செய்திருக்கும் சாதனைகளின் மகுடம் என்றே சொல்லுவேன். இன்றைக்கு பெண்கள் இலவசமாக பயணிக்கும் பேருந்தை தமிழக மக்கள் ஸ்டாலின் பஸ் என்று அடைமொழி போட்டு கூப்பிடும் அளவுக்கு கடைக்கோடி மக்கள் வரை போய் சேர்ந்துள்ளது. பூநூல் போட்டால்தான் கல்வி என்று சொன்னது ஆரியம். பூநூலும் போட வேண்டாம், நூலும் போட வேண்டாம், நூலை நான் தருகிறேன், புத்தகத்தை நான் தருகிறேன், படிக்கவா என்று அழைத்தவர் தான் முதல்வர் ஸ்டாலின்.
ஒடுக்கப்பட்டு கிடந்த தமிழ்நாட்டு மக்களிடையே விடுதலை உணர்வை ஏற்படுத்திய சுயமரியாதை தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். தொட்டால் தீட்டு பார்த்தால் பாவம் என தீண்டாமை நிறைந்திருந்த தமிழ்நாட்டில் ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் போராடிய பகுத்தறிவு போராளி தந்தை பெரியார் அவர்களை பற்றி பேச்சாளர்கள் பேசியிருந்ததை இப்ப பார்க்கலாம். இன்றைக்கு இருக்கும் காலகட்டத்தில் குடும்ப வறுமை காரணமாகவோ தீய பழக்க வழக்கங்கள் காரணமாகவோ தன் படிப்பை தொடர முடியாமல் பாதியில் விட்டுவிட்ட ஒரு ஆண்மகனுக்கு ஒரு பெண்ணை தேடி மடம் முடிப்பது என்பது கடலில் போட்ட குண்டூசியை தேடுவது போல் அல்லவா உள்ளது. ஏன் இந்த நிலை? ஏனெனில் பெண்ணானவள் கல்வியின் அவசியத்தை உணர்ந்து படித்து பகுத்தறிவை பெற்றுவிட்டாள். இதற்கு தான் என் பாட்டன் பெரியார் அன்றே சொன்னார், நீங்கள்லாம் படிக்கணும், படிச்சு சுதந்திரமான ராணி ஆகணும், உங்களோட தேவையை நீங்களே பூர்த்தி செஞ்சுக்கணும், தாய்மார்கள் எல்லாம் ஏரோப்ளைன் ஓட்டணும், சந்திர மண்டலத்துக்கு போய் குடியிருக்கணும், அதுக்காக நீ படி படி மழன்னு படி என்றார். அவர் அன்று சொல்லியதை இன்று என் போன்ற பிள்ளைகள் கேட்டு நடந்ததால் தானே இந்த நிலையில் பெண்கள் இன்று இருக்கிறோம். கடவுள் வேண்டாம் என்றாராம். ஆம் சொன்னார், கடவுள் வேண்டாம் என்றார். ஏன் சொன்னார்? இங்கு அனைவரும் சமமாக இருக்க வேண்டும் என்றால் அனைவரும் கல்வி கற்க வேண்டும். முடியாது என்றார்கள். ஏன் என்றார்? உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி என்றார்கள். சரி, சாதியை சாக்கடையில் போடுங்கள் என்றார். முடியாது என்றார்கள். ஏன் என்றால் சாதி மதத்தோடு சேர்ந்ததாம். அப்படியானால் மதத்தை மண்ணோடு மண்ணாக்குங்கள் என்றார். முடியாது, அது கடவுள் சம்பந்தப்பட்டது என்றார்கள். அப்படி என்றால் அந்த கடவுளை காணாமல் செய்யுங்கள் என்றார். ஆம், அனைவரும் சமமாக இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகவே கடவுளை வேண்டாம் என்றார். பொட்டடித்து பூவடித்து மாங்கல்ய மாண்படித்து வெள்ளை உடை அணிந்து வெளியே சென்றால் தரித்திரம் என்போரை தவிடுபொடியாக்கி சரித்திரம் படைத்திடுவோம், சமத்துவம் பரப்பிடுவோம், ஆணுக்கு பெண் இலைப்பிள்ளை என்று அவனுக்கு உணர்த்திடுவோம் என்று முழங்கி பெண் அடிமையை நீக்கி பெண் உரிமையை நிலைநாட்டியவர் ஐயா பெரியார். நீ என்ன சாதி என்று கேட்ட இதே சமுதாயத்தில் நீ என்ன படிச்சிருக்க சாமி என்று கேட்க வைத்தவர் ஐயா பெரியார் அல்லவா? கருங்கல்லுக்கும் செங்கலுக்கும் மஞ்சளும் குங்குமமும் பூசினாலே கையெடுத்து கும்பிட தெரிந்த சமுதாயம் சக மனிதனை மதிக்க மறுத்தது. அதனால் தான் என்னவோ கடவுள் மறுப்பு கொள்கையை நிலைநாட்டிய இவர் ஒருபொழுதும் கோயில் இடிப்பு கொள்கையை முன்மொழியவில்லை. ஆச்சாரியர்கள் மட்டுமே சென்று கொண்டிருந்த கோயிலுக்குள் அரிஜனங்களையும் சென்று சேர வைத்தவர் ஐயா பெரியார். நாம் அனைவரும் இன்று சமமாக அமர்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இது தமிழ்நாட்டு மக்களினுடைய ஜாதக கட்டத்தில் குரு பயிற்சியாலோ சனி பயிற்சியாலோ அமைந்தது கிடையாது. எந்த ஒரு ஆத்திகரின் பார்வையாலோ நடந்தது கிடையாது. தந்தை பெரியார் என்ற ஒரு ஆத்திகரின் பார்வையால் நடந்தது என்பதை நாம் அனைவரும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்று கூறினார்கள், சமஸ்கிருதம் படித்தால் தான் மருத்துவமராக ஆக முடியும் என்று. ஆனால் தந்தை பெரியார் அவர்கள் அதை எதிர்த்து கேட்டார், ஏண்டா மருத்துவம் படிக்கிறதுக்கு எதுக்குடா சமஸ்கிருதம் தெரியணும், என்ன சமஸ்கிருதத்திலேயா மருந்து மாத்திரை எழுதி கொடுக்கிறான் என்று கேட்டவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். அன்று மருத்துவத்துறையில் சமஸ்கிருதத்தை கொண்டு வந்ததுக்காக போராடினார். இன்று நீட் என்ற தேர்வின் மூலம் நம்மை படிக்க விடாமல் செய்பவர்களுக்கு எதிராகவும் தந்தை பெரியார் அவர்களுடைய கொள்கைகளையும் சித்தாந்தங்களையும் வைத்துத்தான் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். சாத்திரம் என்ற பேர்ல கட்டமைத்து வைத்திருந்த மூட நம்பிக்கைகளை சமூக நீதியை கொண்டு வேரோடு வேரடி மண்ணோடு ஒழிக்க போராடியவர் தந்தை பெரியார் அவர்கள். வீதிக்கு வீதி சாதி சண்டைகள் நடந்த தமிழ்நாட்டில் சகோதரத்துவமும் சமத்துவமும் நிலவ தன்னுடைய இறுதி மூச்சு வரை போராடிய பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களுடைய கொள்கை முழக்கங்களை மேடையில பேசியிருந்தாங்க பேச்சாளர்கள். அதை இப்ப பார்க்கலாம். பெரியார் ஒரு ஹை லெவல் பிலாசபருங்க. பெரியார் ரூசோ அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். மேன் இஸ் பார்ன் ஃப்ரீ பட் எவ்ரிவேர் ஹி இஸ் இன் செயின்ஸ் அப்படின்னு வாங்க. அந்த அளவுக்கு, அதாவது கார்ல் மார்க்ஸ் சொல்லியிருப்பாரு தஸ் கேபிட்டல் அப்படின்னு. இமானுவேல் காண்ட் அப்படிங்கிற ஒரு கேட்டகாரிக்கல் இம்பீரேட்டிவ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவங்களாம் ஒரு பிலாசபர்ஸ். பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறீங்கன்னா, லா படிக்கிறீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பெயர்கள்லாம். இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சு செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் பெரியார் அப்படின்னு உலகமே படிக்கும். அதனால தான் பெரியார் என்னைக்குமே ரெலவெண்ட்டாக தான் இருப்பார். அவுட் ஆஃப் ஃபார்மே அவருக்கு கிடையாதுன்னு சொல்ல வரேன். ஃபர்ஸ்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்லேருந்தே ஆரம்பிச்சிடலாம். சுயமரியாதை 1929 ஆரம்பிக்கிறார். என்ன காரணம்? பெரியார் காசிக்கு போறார். அங்கே போயிட்டு பயங்கரமான பசி, சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறாரு. ஒரு சத்திரத்தில் தான் சாப்பாடு கிடைக்குது. உள்ளார போனால் பிராமணர்களுக்கு மட்டும்தான் சாப்பாடு, உங்களுக்கு கிடையாது அப்படின்னு வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. குப்பத்தொட்டியில் சாப்பாடு எடுத்து சாப்பிட வேண்டிய நிலைமை பெரியாருக்கு. தமிழ்நாட்டுக்கு வரார், மெட்ராஸுக்கு வரார். சேரன்மாதேவி குருகுலம் அப்படிங்கிற ஒரு இடத்துல பார்க்குறாரு.
பிராமண குழந்தைகளுக்கும் மற்ற குழந்தைங்களுக்கும் தனித்தனி தட்டு வச்சிடறாங்க, உணவு தட்டு வைக்கிறாங்க, குடிக்கிறதுக்கு தண்ணி தனித்தனியாக வைக்கிறாங்க. பெரியார் டென்ஷன் ஆகிட்டார். ஏன்டா உத்தரப்பிரதேஷ் போனாலும் இதே வேலையை பண்ணுறீங்க, நீங்கள் சொல்கிற தட்சிண பிரதேசம் வந்தாலும் இதே வேலையை பண்ணுறீங்க, ஒரு முடிவு கட்டணும். அப்படி ஆரம்பிச்சது தான் சுயமரியாதை இயக்கம். நம் இந்திய துணைக்கண்டத்திலே பாராளுமன்றத்திலே ஜனநாயகத்தின் குரலாக ராகுல் காந்தியினுடைய குரல் ஒலித்தது. எப்படி? You will never ever rule over the people of Tamil Nadu in your entire life என்று ஒரு குரல் ஒலித்தது. ஏன் அப்படி சொன்னார்? ஏனென்றால் இது பெரியாரினுடைய மண், இது அண்ணாவினுடைய மண், இது கலைஞருடைய மண், இது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்ன தமிழ் மரபினுடைய மண், திராவிட மரபினுடைய மண், சமூக நீதி மரபினுடைய மண். நம் சமூகத்திலே இங்கே நாடு, மொழி, தேசியம், கடவுள், மதம், சாதி என்று எல்லாவற்றிலும் புனிதத்தையும் கற்பிதங்களையும் கட்டமைத்தார்கள். அதன் மீது மிக பெரும் சம்மட்டி அடியை அடித்தார் பெரியார் அவர்கள். இன்றைக்கு பெரியார் ஏன் தேவை? இன்றைய நாளில் பள்ளிக்கூடங்களில் மாணவர்களுக்கு மத்தியில் ஊக்க பேச்சு என்கிற பெயரில் சமய நம்பிக்கைகளையும் மூட நம்பிக்கைகளையும் ஒருவர் விதைக்கிற நோக்கில் பேசுகிற போது அதே அரங்கில் அந்த பேச்சாளரை எதிர்த்து ஒரு ஆசிரியர் குரல் கொடுக்கிறார். அந்த குரலுக்கு ஊக்கம் கொடுத்தது பெரியார். சாதிய கட்டமைப்புகளால், சாதிய அடுக்குமுறைகளால் இந்த சமூகம் ஊறி போய் கிடக்கிறது. திருநெல்வேலியில் நாங்குநேரியில் கூட படித்த ஒரு மாணவனை அவன் சாதிய பெயரை சொல்லி வீடு புகுந்து வெட்டுகிறார்கள். 4 மாதம் மருத்துவமனையில் இருக்கிறான். மருத்துவமனையில் இருந்து வெளிவந்து அந்த மாணவன் தன்னை வெட்டியவர்களை திருப்பி வெட்ட வேண்டும் என்று போகவில்லை, படிக்கிறான். ஒரு உதவியாளரை கொண்டு வெட்டுப்பட்ட கையால் தேர்வு எழுத முடியவில்லை. ஒரு உதவியாளரை கொண்டு நான் சொல்வதை மட்டும் எழுதுங்கள் என்று நேர்மையான முறையில் தேர்வு எழுதுகிறான். 469 மதிப்பெண்களை பெறுகிறான். பேட்டி காண்கிறார்கள். அந்த மாணவரிடத்தில் கேட்கிறார்கள், உன்னை வெட்டியவர்களுக்கு என்ன பதில் சொல்ல நினைக்கிறாய்? அவன் சொல்கிறான், அவங்களும் நல்லா படிச்சு மேல வரணும். அந்த குரலுக்கு ஊக்கம் கொடுத்தது பெரியார் அவர்கள். பெரியாரை பெண்ணியம், பெண் விடுதலை என்று சுருக்கிவிட முடியாது. ஆனால் பெரியார் கொடுத்தது என்ன தெரியுமா? ஒரு பொது மேடை, ஒரு பொது விவாதம். ஒரு பெண் தனக்கு சரியென்று பட்ட கருத்தை பேசிக் கொண்டிருக்கிறாள். அப்பொழுது அதே மேடையில் இருந்து ஒருவர் அடிக்க பாய்கிறார். 50 பேர் செருப்பை தூக்கி கொண்டு எதிர்த்து வருகிறார்கள். அந்த பெண் அசராமல் நின்று பதில் சொல்கிறார், உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கொண்ட ஆயுதம் செருப்பு, நான் எடுத்துக்கொண்ட ஆயுதம் புத்தகம். அந்த புத்தகத்தை வைத்து நான் பதில் சொல்கிறேன் என்று அந்த பெண் தைரியமாக பேசி அமர்கிறார் என்று சொன்னால் அந்த பெண்ணுக்கு ஊக்கம் கொடுத்தது, தைரியம் கொடுத்தது பெரியார் அவர்கள். தேவதாசை முறை ஒழிப்புக்காக தொடர்ந்து பெரியார் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு முறை தந்தை பெரியார் மேடையில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு குறிப்பு சீட்டு இவ்வாறாக மேடைக்கு வருகிறது. தேவதாசி முறை ஒழிப்புக்காக இவ்வளவு போராடுகிறீர்களே, கடவுள் முன்னால் அரைகுறை ஆடையோடு ஆடினால்தான் அந்த கடவுள் மகிழ்ச்சி அடைவார் என்ற கேள்வி எழுப்பப்படுகிறது. தந்தை பெரியார் மேடையிலேயே பதில் சொல்கிறார், கடவுள் முன்னால் அரைகுறை ஆடையோடு ஆடினால்தான் உங்கள் கடவுள் மகிழ்ச்சி அடைவார் என்றால் உன் வீட்டில் உள்ள உன் தாயையும் சகோதரியையும் மகளையும் மனைவியையும் அரைகுறை ஆடையோடு ஆடவிட்டு அந்த கடவுளை மகிழ்ச்சி படுத்திக் கொள் என்று தந்தை பெரியார் பதில் கூறினார். இதன் மூலமாக இவர் இந்த சமூகத்திற்கு சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், உன் வீட்டு பெண் பிள்ளை எப்படி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அதே போல எல்லார் வீட்டு பெண் குழந்தையும் நீ நினைத்து விட்டால் பெண்களுக்கு எதிராக நடக்கும் அத்தனை வன்முறைகளும் நிறுத்தப்படும் என்று சொன்னார். அதனால் தான் என்றென்றும் தேவை பெரியார் என்று கூறி பெரியார் என்ன செய்தார்? சேரிக்கும் ஊருக்கும் இருந்த இடைவெளியை, உண்மை காதலுக்கும் ஆணவ படுகொலைக்கும் இருந்த இடைவெளியை, பறை இசைக்கும் பஜனை பாடல்களுக்கும் இருந்த இடைவெளியை, ஆதிக்க வர்க்கத்திற்கும் அடிமைத்தனத்திற்கும் இருந்த இடைவெளியை அடிக்க வந்த சம்பட்டி தான் தந்தை பெரியார் என்று கூறி நம்மை பெற்ற தந்தையை தவிர வேறு எவரையும் அவ்வளவு எளிதில் தந்தை என கூப்பிடுவதற்கு தயாராக இல்லாத தமிழ் சமூகத்தில் பிறந்த நாம் பெரியாரை மட்டும் வார்த்தைக்கு வார்த்தை தந்தை பெரியார் என்று அழைக்கின்றோமே, ஆனால் அந்த தந்தை என்ற வார்த்தைக்கு தகுதியுடையவர் தந்தை பெரியார். சென்றென்றும் பெரியார் ஏன்? மூட நம்பிக்கைக்கு முடிவுரை எழுத வந்த முன்னுரை இவர் பெரியார் என்று தெரியும் எப்படி தமிழ்நாட்டிற்கே தந்தை பெரியாரானார். தமிழ்நாட்டில் பிறந்த எல்லா பிள்ளைகளுக்கும் சாதி குறியீடு இல்லாமல் பெயர் சூட்டப்படுகிறதே, அதனால் தமிழ்நாட்டிற்கே தந்தை பெரியாரானார். முதுமையையும் மூத்திர சட்டையையும் ஒருங்கே சுமந்து களத்தில் அவர் முழக்கியதை மறைக்குமா இந்த தமிழகம்? பூநூலின் வாளை எரிக்க போர் வாளாய் நிமிர்ந்தவர் பெரியார். இவர் கிழவன் அல்ல, மூட நம்பிக்கை என்னும் இருளை கிழிக்க வந்த கிழக்கு
கிழக்கு திசை. தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு என்பவர்களுக்கு மொத்தமாய் வைத்தார் வேட்டு. சாதி என்னும் இருளிலே பேயென கொட்டும் மலையிலே திக்கற்ற தேசத்தில் தவித்துக் கொண்டிருந்த மக்களுக்கு இதோ பகுத்தறிவு பகலவனாய் தந்தை பெரியார் வந்திருக்கிறார். நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கில்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கில்லை என்பார் மக்கள் கவிஞன் கந்தர்வன். ஆனால் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத திமிர்ந்த ஞானச்சருக்கோடு பெண்களால் வீரநடை போடு விடுகிறது என்று சொன்னால் அதற்கு பின்னணியில் இருப்பவர் நம் பெரியார் என்பதை எவராலும் மறுக்க முடியுமா? ஒருவேளை மகாபாரத காலத்திலும் ராமாயண காலத்திலும் பெரியாரின் கருத்துக்கள் சீதையின் மனதிலும் பாஞ்சாலியின் மனதிலும் புதைந்திருந்தது என்று சொன்னால் கக்கவென்று கனைத்த பெருமூடன் பக்கத்தில் வந்தேய பாஞ்சாலி கூந்தலினை கரவென்று சுழிக்கின்ற போது அமைதியாக நின்றிருக்க மாட்டாள். எந்த கரங்கள் அவள் கூந்தலை பிடித்ததோ அந்த கரங்களை முறித்து நெஞ்சில் மிதித்து அக்கினி புலம்பாய் எடுத்து அடி எடுத்து வைத்திருப்பாள். நெட்டை மரங்கள் என நின்று புலம்பியவர்களுக்கு முன்னால் பீடு நடை போட்டு நடந்திருப்பாள். ஒருவேளை சீதை அசோகவனத்தில் இருக்கின்ற போது அவள் அனுமனிடத்திலே சொல்லுகிறாள், எல்லை நீத்த உலகங்கள் யாவையும் சொல்லினால் சுடுவேன், தூயவன் வில்லின் ஆற்றலுக்கு மாசு அதனால் வீசினேன் என்று சொன்னாள். ஒருவேளை அவர் பெரியாரின் கருத்துக்களை கேட்டிருந்தாள் என்று சொன்னால் நீ வாரினம் பொருந்த மார்பினன் என்றாலும் சரி, வரையினை எடுத்த தோழினன் என்றாலும் சரி, நாரதற்கு ஏற்பனையும் பட உரைத்த நாவினன் என்றாலும் சரி, நான் உன்னோடு களமாடி வெற்றி கொண்டு அயோத்திக்கு செல்வேன் என்று அயோத்திக்கு சென்றிருப்பாள் சீதை என்பதை இவராலும் மறுக்க முடியுமா? என் தோழமைகளே, தமிழ்நாட்டின் வளர்ச்சியே திராவிடத்தின் வளர்ச்சி. அதுவே திராவிட தலைவர்களின் வரலாறு என்பதை தீர்க்கமாக எடுத்துரைத்தது பேச்சாளர்களின் எழுச்சிமிக்க பேச்சுக்கள். மீண்டும் அடுத்த என் உயிரினும் மேலான பேச்சு போட்டி நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நன்றி.